IUML மாதிரியான கட்சிகள் இப்போ தாவேக பக்கம் போறதுனால திமுகவுக்கு வர வேண்டிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஃபியூச்சர்ல சார்? அதாவது அவங்க IUML போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு பாதிக்கும். வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் இஸ்லாமியர் வாக்கு வங்கி அங்க மைக்ரேட் ஆயிருக்கு. ஒன்னு சொல்ற வச்சுங்க, முஸ்லீம் லீக் அங்க இருக்கு. முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில இன்றைக்கு திமுக வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ IUML எங்களோட இல்ல. அத காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் பாய் இன்னைக்கு ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்ல இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்கள்ல ஜெயிக்குது. 31 இடங்கள்ல ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயிச்சோம், திருவல்லிக்கேணியில ஜெயிச்சிருக்கோம். ஒண்ணு வேணாம், மதுரைக்கு கீழே உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சாரு. அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் அன்னைக்கு ஜெயிச்சோம். அன்றைக்கு IUML எங்களோட இல்ல. அன்னைக்கு 2001 தேர்தலில் IUML எங்களோட இல்ல. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமா இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடத்துலதான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்ல. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிரியர் தலைவரோட திமுக தலைவரோட பேச்சு கேட்டுதான் நாங்க நடக்கும். வித்தின் ஒரு 10 daysல அதோட மாற்றங்கள் என்ன? ஏன்னா அவங்க 2 MLA நடுவுலயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஷாஜகானுக்கும் இப்ப இருக்க மினிஸ்டருக்குமான குழப்பங்கள் இல்ல. அவங்களோட உட்குழப்பத்துக்குள்ள நான் போகல. 10 நாளைக்கு முன்னாடி திமுகவோட அன்றும் இன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருப்போம், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படி எல்லாம் பேராசிரியர் சொன்னாங்க. இந்த 10 நாள்ல என்ன மாற்றம்ன்றதை நீங்க கேக்குறீங்க. என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், பேராசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி, அவர் என்னுடைய சகோதரர் தலைவர் அப்படிதான் சொன்னார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் வச்சிருந்தார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுற்ற பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அமைப்பினர் நடத்தினாங்க. அதுல உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடத்தின அஞ்சலி கூட்டம் திருச்சியில நடந்துச்சு. அப்ப மேடையில் பத்திரிகை தலைவர் முதல் வரிசையில கீழே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஸ்கிரீன்ல பாக்குறாங்க, பின்னாடி 6வது வரிசையில பேராசிரியர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த விழாவுக்கு 6வது வரிசையில பேராசிரியர் உட்கார்ந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தலைவர் எந்திரிச்சு 6வது ரோவுக்கு போய் அவர் கையை பிடிச்சு கூட்டியாந்து பக்கத்துல உட்கார வச்சார். ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரும் நடத்தினாரு. இவர் என்னுடைய சகோதரர்னு பல முறை பேராசிரியர் அதை பதிவு பண்ணாரு. 10 நாள்ல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆள் டெல்லியில இருந்து ஒரு நாள் வந்தாரு. வந்துட்டு ஸ்டாலின் இஸ் மை பிரதர்னாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐ டோன்ட் கால் எனி பொலிட்டீஷியன் அஸ் பிரதரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டாரு. அவர் கூட போய் சேர்ந்த பழக்க தோஷத்துல இவர் மாறிவிட்டார் போல இருக்கு. ஒழுங்கா தான் இருந்தாரு, இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாரு. அவர் கூட சேர்ந்து அந்த மந்திரி சபைக்கு போனோம்னா பழக்க தோஷம். திருப்பரங்குன்றம் விவகாரம் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கு. அதற்கான ஸ்திரமான ஒரு நிலைப்பாடு தாவேகா எடுத்ததில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய இந்த தாவேகாவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனையற்ற சப்போர்ட் எதை காட்டுது சார்? அதையும் சொல்றேன் கேளுங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்மெண்ட் நீதியரசர் GR சாமிநாதனோட அமர்வு கொடுக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, இதை நீங்க அமுல்படுத்தல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக அரசு சொன்ன பதில் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு, we are ready to face the consequences. நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று GR சாமிநாதனுடைய அமர்வு சொன்ன போது we are ready to face the consequences என்று சொன்ன அரசு திமுக அரசு. அது தில்லு, அது தைரியம். ஆனா இன்றைக்கு கரெக்டா பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இதே நீதியரசர் GR சாமிநாதன் தான் வருது. வந்தவன இந்த அரசு ஓடி போய் தடுக்குது. இந்த அரசுல நீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த கண்டனமோ எந்த பதிலோ எதுவுமே கிடையாது. இதே முஸ்லீம் லீக் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. பெரிய மனுஷன் சொல்றீங்களே, அந்த பெரிய மனுஷனை பத்தின எந்த கண்டனமோ எந்த அறிக்கையோ எதுவுமே அவங்க தரப்புல இருந்து கிடையாது. மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு வரலாறு உங்களை பலிக்கும். முஸ்லீம் லீக் இருந்த அமைச்சரவை குரானுக்கு மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொன்ன போது அதற்கு பணிந்த அரசில் அமைச்சர்களாக இருந்தவர் என்று நாளைக்கு வரலாறு உங்களை காரி தூப்போம். ரெடியா வச்சுக்கோங்க. முடிச்சார கேளுங்க. அப்படி அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் கூட இந்த கோர்ட்ல போய் இந்த அரசாங்கம் சொல்லுது, நாங்க உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ரிட்டனா போய் சொல்றாங்க. நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்க ஒபே பண்ணிட்டோம் ரிட்டனா சொல்றாங்க. இதோ இஸ்லாமியர்கள் மாடு பலி கொடுக்கறத விட நிக்க போறது இல்ல. பல்வேறு சிறு தெய்வ வழிபாடுகள் கிராம கோயில்கள்ல இன்றைக்கு ஆடு மாடு பலி கொடுக்கறது இருக்கு. இன்றைக்கு இங்க கிடைக்கிறது நாளைக்கு அங்கேயும் கிடைக்கும்.